எப்பொழுதும் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, துதியினால சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. ஆமென். பவுலும் சீலாவும் கர்த்தரை குறித்து பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? பாட்டு பாடுறாங்க. 26, 27 அப்போஸ்தலர் 16, 26, 27 வாசிங்க சீக்கிரமா. அழகிய சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்ப பாடினார்களாமா? சொல்லுங்க. நம்ம இப்போதைக்கு நடுராத்திரியில குடுக்குற போத்திட்டு தூங்கிட்டோம். தூங்குறோம்னா 5 மணி ஆகுதா, 6 மணி ஆகுதா, 7 மணி ஆகுதா நமக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் அந்த அளவுக்கு வீட கூட்டிட்டு தூங்கிறோமா தெரிய மாட்டேங்குது. சேவல் கூட மாத்திரம்தான் மணி 6 மணி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கணும். ஆனா பாருங்க, பவுல் பாருங்க, சிறை இருக்குதுங்க, சிறைச்சாலையில அன்னையிலே சொல்லுங்களேன், சிறைச்சாலையில இருக்கும்போது அவங்க சும்மா இருக்கல, மேலெல்லாம் காயம் தான், ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த இடத்துல யார உயர்த்தி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தன் மேல நிறைய அடி விழுந்தாலும், தன் மேல காயம் விழுந்தாலும், கடறி விழுந்தாலும், எது விழுந்தாலும் தேவனை ஆராதிக்கிறத விடவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை குறித்த பாட்டு சிறைச்சாலை இருந்ததுனால அவங்க கட்டுகளும் கலந்து போனது, பூமி அசைந்தது. ஆமென். பூமி அசைஞ்சாமா? நாம அசை பண்ண, நாம அசைஞ்சா பூமி அசை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம அசையணும், பாடல படத்துல அசையணும். கை தட்டினா இதுதான் போது, சவுண்ட் வரல, என்ன வரல, சத்தம் வரல, சத்தம் வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த பவுலும் சீலாவும் 2 பேர் தூஷித்ததுனால அந்த சிறைச்சாலையிலே விடுதலை வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு நாமத்தில் நீங்க இருக்கிற பகுதி சிறைச்சாலை பகுதியா இருக்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல கர்த்தரை துதிச்சு பாடுங்களேன், கதைகள் திறக்கப்படும். ஆமென். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார்.